காடு திடீரென முடிந்தது. மரங்கள் ஒரு வரம்பு வரை மட்டும் நின்று அதற்கு அப்பால் விசித்திரமான அமைதி பரவியிருந்தது. ஆதித்யா ஒரு அடியெடுத்து வைத்ததும் அவன் காலடியில் இருந்த மண் மாறியது. இயற்கையான மண் இல்லை, சீராக செதுக்கப்பட்ட கல் போல. தலை நிமிர்ந்து பார்த்த நொடியில் அவன் மூச்சு தடைப்பட்டது. அவன் முன் காட்டின் நடுவே ஒரு பெரிய வட்ட வடிவ கல் அமைப்பு இருந்தது. சிதைந்திருந்தாலும் அது பழையது அல்ல, காலத்தையே மீறி நின்றது போல இருந்தது. அந்த வட்டத்தின் விளிம்புகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுகள் மெதுவாக ஒளிரத் தொடங்கின. நீலமும் பச்சையும் கலந்த மங்கலான ஒளி. ஆதித்யா திசை காட்டியை எடுத்து பார்த்தான். ஊசி இப்போது நடுங்கவில்லை, அது நேராக அந்த வட்டத்தின் மையத்தை சுட்டிக்காட்டியது. அந்த நொடியில் அவன் காதில் ஒரு சத்தம் கேட்டது. காற்றின் சத்தமில்லை, இலைகளின் சலசலப்பும் இல்லை. அது ஒரு மென்மையான அதிர்வலை போல நேரடியாக அவன் உள்ளத்துக்குள் இறங்கியது. "நீ வந்துவிட்டாய்" என்று யாரோ சொன்னது போல உணர்ந்தான். இது ஒரு இடமில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். இது ஒரு வாசல். திரும்பிச் செல்ல முடியும், ஆனால் ஒருமுறை உள்ளே நுழைந்தால் அவன் பார்க்கப் போகும் விஷயங்கள் அவனை மாறாமல் விடாது. ஒரு நொடி தயக்கம். அடுத்த நொடி ஆதித்யா மெதுவாக அந்த வட்டத்தின் உள்ளே ஒரு அடி வைத்தான். அவன் கால் வட்டத்தின் மையத்தை தொடுந்த அதே நொடியில் உலகம் மாறியது. காடு மறைந்தது. காற்றின் உணர்வு இல்லை. உடல் எடை குறைந்தது போல இருந்தது. ஆதித்யா கண்களை மூடியும் திறந்தும் பார்த்தான். அவன் நிற்கும் இடம் அசையவில்லை, ஆனால் அவனை சுற்றிய காட்சிகள் நகர்ந்து கொண்டிருந்தன. முதலில் அவன் பார்த்தது ஒரு பழங்கால போர். ஆயுதங்களின் சத்தம், மனிதர்களின் அலறல். அடுத்த நொடியில் அதே இடம் ஒரு அமைதியான நாகரிகமாக மாறியது. கல்வீடுகள், மக்கள், ஒழுங்கு. மீண்டும் ஒரு அதிர்வு. அந்த நாகரிகம் சாம்பலாக மாறியது. காலம் முன்னும் பின்னும் நகர்ந்தது போல காட்சிகள் ஒன்றின் மேல் ஒன்று மோதின. ஆதித்யா விழுந்து விடவில்லை. அவன் பயணம் செய்யவில்லை. அவன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், இந்த வட்டம் காலத்தை கடக்க உருவாக்கப்பட்டதல்ல, காலத்தை கவனிக்க உருவாக்கப்பட்டது. அந்த அதிர்வலை மீண்டும் அவன் உள்ளத்துக்குள் ஒலித்தது. இங்கு வந்தவர்கள் தொலைந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவனுடைய மனதில் ஒரே கேள்வி எழுந்தது, எதற்காக? காட்சிகள் மெதுவாக மங்கின. காடு மீண்டும் தெரிந்தது. வட்ட வடிவம் அமைதியாக நின்றது, எதுவும் நடக்காதது போல. ஆனால் ஆதித்யா மட்டும் மாறிவிட்டான். அவன் கையில் திசை காட்டியை பார்த்தான். ஊசி இன்னும் அதே புள்ளியை சுட்டி காட்டியது. இப்போது அவனுக்கு தெரியும், இந்த வரைபடம் ஒரு இடத்துக்கானதல்ல, இது ஒரு பொறுப்புக்கான அழைப்பு. ஆதித்யா ஆழமாக மூச்சிழுத்தான். இந்த பயணம் இப்போதுதான் தொடங்கியது.